கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். அப்போ தான் பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இங்கே பார்த்தோன்னா கல்யாண மண்டபத்தை தான் காமிக்கிறாங்க. ரேவதி மணமடையில் வந்து உட்காந்ததும் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாயா போய் ரூமில் பார்க்குறாங்க. பார்த்தா மகேஷை வந்து காணோம். இந்த மகேஷ் எங்கே போனால் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம மாயா எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க. எங்கே தேடியுமே காணோம். அப்பன்னு பார்த்து ஓடி வந்து சந்திரா கிட்டே எங்கள் மகேஷை காணோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு எல்லாரும் செம அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி தான் காமிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி தான் ஆள் வச்சு தூக்கி இருக்காங்க நம்ம மகேஷை. உடனே சாமுண்டீஸ்வரியும் எதுவுமே தெரியாத மாதிரி நாடகம் போட்டு நேராக மண்டபத்துக்குள்ளே வராங்க. அப்போ நம்ம ராஜராஜெல்லாம் ஏம்மா சாமுண்டீஸ்வரி மாப்பிள்ளையே காணுமா அப்படின்ட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க? மாயா எல்லா இடமும் தேடி பார்த்தீங்களா மேடம்? நான் ஒரு ரூமும் விடாமல் தேடி பார்த்தேன் மேடம். எங்கே தேடியுமே மகேஷை காணும் அப்படின்னது என்னக்கா இது? அன்றைக்கி நிச்சயதார்த்தத்துலனும் நம்ம மகேஷ் வந்து காணாமல் போனார். இன்றைக்கி கல்யாணத்தில் அன்றைக்கி காணாமல் போயிருக்குன்னா எனக்கு இன்னமும் சந்தேகமாக இருக்குக்கா அப்படின்னும் போது இந்த பக்கம் நம்ம பாட்டி வந்து பாத்தியா சாமுண்டீஸ்வரி மாப்பிள்ளையும் பொண்ணு வேணான்னு ஓடி போயிட்டா. இதுக்கப்புறமா நீ என்ன பண்ண போகிற? ரேவதியோட கல்யாண வாழ்க்கையே நின்று போச்சு. இதுக்கப்புறமா ரேவதிக்கு யார் மாப்பிள்ளை கொடுப்பா? இங்கே பாரு சாமுண்டீஸ்வரி, இப்போ கூட ஒன்றும் இல்லை. என் பேர் என்ன வர சொல்கிறேன்? என் பேரை தாலி கட்டட்டும் அப்படின்னதும் இங்கே பாரு, நான் ஏற்கனவே காண்டில் இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா இங்கிறது கிளம்பு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொன்னதும் இங்கே பாரு, இப்போ என்ன நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவ்வளோதானே? சரி, நான் மன்னிப்பெல்லாம் கேட்குறேன். உன் காலில் வேணுனாலும் விழுறேன். தயவு பண்ணி என் பேருன்னு கட்டி வச்சிரு அப்படின்னு போது ஏய் என்ன பைத்தியமா உனக்கு? இங்கே பாரு, ஒழுங்கா இங்கிறது கிளம்பு அப்படின்னதும் இந்த பக்கம் பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போய் உட்காடுறாங்க. கார்த்திக் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நிற்காங்க அந்த இடத்துல. நமக்காக பாட்டி காலையெல்லாம் விட போகிறாங்களே அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தோன்னா கடவுளே இப்போ நான் என்ன பண்ணுவேன்? மாயா மகேஷ்க்கு ஃபோன் போட்டு பார்த்தீங்களா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி நடிச்சிட்டு இருக்காங்க. மேடம் நான் ஃபோன் போட்டு பார்த்தேன் மேடம், காணும் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம கார்த்திக் வந்து எங்கே போயிருப்பாரு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? என் பொண்ணுக்கு யார் வாழ்க்கை கொடுப்பா? இதுக்கப்புறமா இந்த மகேஷை நம்பி நான் கல்யாணம் வரைக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுற மாதிரி நடிக்கிறாங்க. உடனே ரேவதி எழுந்திரிச்சு நின்று, ஆமாம் ஒரு விஷயம் தெரியுமாமா, மகேஷ் ஒன்றும் தானாக காணாமல் போகலை, இதோ இந்த டிரைவர் தான் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னதும் இது கேட்டு சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகிறாங்க. ரேவதி நீ என்னம்மா சொல்கிற? ஆமாம்மா, ஏற்கனவே மகேஷை பற்றி இவன் உங்ககிட்ட தப்பாக சொன்னதை நான் கேட்டேம்மா. எனக்கு என்னமோ இவன் தான் மகேஷை ஏதோ பண்ணியிருக்கான்னு தோணுது அப்படின்னதும் ரேவதி என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நான் எதுக்கு மகேஷை பண்ணணும்? இங்கே பாருங்க, எனக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு காட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி இங்கே பாருமா, ராஜா ஒன்றும் அந்த அளவுக்கு மோசமானவன் கிடையாது, ராஜா ரொம்ப நல்லவன் அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம ரேவதி வந்து இல்லைம்மா என்னால் அடித்து சொல்ல முடியும், இவன் தான் ஏதோ மகேஷை பண்ணியிருக்கான். இங்கே பாரு ராஜா, ஒழுக்க மரியாதையாக மகேஷை என்ன பண்ணுன்னு சொல்லு, இல்லையா உன்னை நான் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னதும் இங்கே பாருங்க, ஒன்றா கடைசி கட்டத்தில் ஏமிலேயே பழிப்பட ஆரம்பிச்சிடுவீங்களா? எங்க நான் அவனை தூக்கி என்னங்க பண்ண போகிறேன்? இங்கே பாருங்க, நான் அவனை எதுவுமே பண்ணல. அவனை காணாமல் போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இங்கே பாருங்க, எல்லாருக்கூடையும் இவ்வளோ நேரமாக நானும் மண்டபத்தில் தானே நிற்க, உங்கள் எல்லாரும் கண்ணை கட்டிட்டு நான் எப்படி அவனை தூக்க முடியும் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம சந்திராவோ ஆமாக்கா எனக்கு இவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, ரேவதி சொல்கிறது சரிதான், அது எப்படிக்கா நிச்சயதார்த்தத்தில் அன்னைக்கும் மகேஷ் வந்து காணாமல் போனார், கேட்டால் இந்த ராஜா தான் ஏதோ பண்ணுன்னு சொன்னார், இன்னைக்கு கடைசி நொடியில் மாப்பிள்ளை காணாமல் போனதுக்கும் கண்டிப்பாக இவன் தான் காரணமாக இருக்க முடியும். இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையாக மகேஷ் என்ன பண்ணுன்னு சொல்லு அப்படின்னு போது போதும் நிறுத்துங்க, இதான் கடைசி முகூர்த்தம், நான் இப்போ என்ன பண்ணுவேன்? இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னா கண்டிப்பாக நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கத்திட்டு இருக்காங்க.
இந்த பக்கம் ராஜராஜெல்லாம் சாமுண்டீஸ்வரி, ஏம்மா இப்படி பேசிட்டு இருக்க? இங்க பாருங்க, இந்த கல்யாணத்துல என் பிள்ளையோட வாழ்க்கை, நம்ம கௌரவம் எல்லாமே அடங்கி இருக்குங்க. சத்தியமா சொல்றேன், இந்த கல்யாணம் இப்ப நடந்தே ஆகணும், இல்லையா? நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு போதும் மேடம். ஏன் மேடம் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாரு ராஜா, இந்த வீட்டுலயும் சரி, எங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல பாதுகாவலன் தான் இருக்கிறது நீ மட்டும்தான். இங்க பாரு, என் பொண்ணு கல்யாணம் நடக்கிறது இப்போ உன் கையில தான் இருக்கு. உன்னை கெஞ்சி கேட்குற ராஜா, நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னதும் பாட்டிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. மேடம் என்ன பேசுறீங்க? ப்ளீஸ் ராஜா, இங்கே பாரு, என் பொண்ணு மேலே உன்னை விட அக்கறை காட்டக்கூடிய ஒரு நல்ல மாப்பிள்ளை யாருமே இருக்க முடியாது. உன்னை கெஞ்சி கேட்குற ராஜா, என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுறியா அப்படின்னதும், ஆமாம் என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்கம்மா, மகேஷ் ஒன்றும் ஓடி போக இல்லைம்மா, ராஜா தான் ஏதோ பண்ணியிருக்காரு. இங்கே பாருமா, அதுக்கு எப்படிம்மா கடைசி நொடியில் இல்லாமல் போக முடியும்? அந்த மகேஷுக்கு உன்னை கல்யாணம் பண்ணுற பிடிக்க இல்லை. ஊரில் மகேஷையும் மாயாவையும் தப்பா பேசினாங்க. ஆனா நான் தான் அதை நம்பாம விட்டுட்டேன். இப்போதான் புரியுது, அவங்க அண்ணி மேல இருக்கிற ஆசையில உன்னை கல்யாணம் பண்ண பிடிக்கலைங்கிறதுக்காகத்தான் அவ உன்னை விட்டுட்டு ஓடி போயிருக்கான் அப்படின்னதும் ரேவதி செம்மையா அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்க பாரு ரேவதி, இந்த கல்யாணம் மட்டும் நடக்க இல்லைன்னா சத்தியமா சொல்றேன், இந்த அம்மா இருக்க மாட்டேன் அப்படின்னதும் உடனே நம்ம ரேவதி காட்டிய செம்மையா முறைச்சு பார்த்துட்டு, என் அம்மா மனசையே மாத்திட்டல, உன்னை நான் பழி வாங்காம விட மாட்டேன்டா அப்படின்னுட்டு, சரிம்மா உங்க ஆசைப்படியே அந்த ராஜாவையும் கழுத்துல தாலி கட்டட்டும் அப்படின்னதும் இதை கேட்டு எல்லாரும் செம்ம அதிர்ச்சி ஆகிறாங்க. இந்த பக்கம் நம்ம மயில்ட்டையும் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. ராஜா கட்டிக்க போற என் பொண்ணே சம்மதிச்சிட்டா, உன் முடிவு என்ன ராஜா அப்படின்னு போதும் மேடம், எனக்கு உங்க பொண்ணோட வாழ்க்கையும் உங்களோட கௌரவமும் எனக்கு முக்கியம் மேடம், நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னதும் ரொம்ப நன்றி ராஜா அப்படின்னுட்டு மயில்கிட்டே ராஜராஜன்கிட்டே சொல்லி எங்கள் மாப்பிள்ளையை ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்னதும் கார்த்தியை அழைச்சிட்டு போகிறாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த